மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் பலம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உடற்பயிற்சி செய் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி குந்தவை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடனுங்கம்மா. இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் நமக்கு சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இருந்துள்ள அனைத்து மெய் என்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நமக்கு இன்றைக்கு இறைநிலையால் குருவால் கொடுக்கப்பட்ட தலைப்பு உடற்பயிற்சி செய். அது என்ன உடற்பயிற்சி செய் கட்டளையா, இல்லை அன்பு கட்டளையா, இல்லை செய்தே ஆக வேண்டுமா? செய்தே ஆக வேண்டும். நம்ம எடுத்துக்கிட்டு அதை சரியா ஃபாலோ பண்ணணும். இப்போ அகராதியில் அந்த ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்பு 6 வசனம் ஒவ்வொன்றா வரும்ல. அதே போல் மனவளக்கலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதம் முழுக்க மனவளக்கலை ஆத்திச்சூடினே நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தலைப்பும் ஒரு முத்தான கண்டிப்பாக நம்ம அதை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தாங்க. அது அகராதினே சொல்லலாம், மனவளக்கலை அகராதினே நம்ம எடுத்துக்கலாம். அது அவ்வளோ அருமையான தலைப்பு, நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு, சிந்தனைக்குரிய தலைப்பு. நம்ம மனித உருவம் எடுத்து வந்து விட்டோம். என்ன பண்ணுறது? நம்முடைய பதிவுகளை பெற்றுக்கொண்டு, தாய் தந்தையிடம் நம் பதிவுகளை பெற்றுக்கொண்டு நம் மனித உரு வாங்கி கொண்டு இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம். என்ன பண்ண? பதிவுகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வு, உடல் நலம், உயிர் வளம் எல்லாமே நமக்கு அது அப்படியே பதிவுகளாக நமக்கு வந்துள்ளது. துன்பமானாலும் அதை நாம் அனுபவித்தே தான் தீர வேண்டும் என்பதுதான் மனித வாழ்வு. இப்போ மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனித உடல் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே பஞ்சபூதங்களின் கூட்டு தான் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களும் தெய்வீக விகிதாச்சார அடிப்படையில் சேர்ந்து தான் நம்ம இந்த உடலே நாம பெற்றுக்கொண்டு உலகத்தில் பிறந்து விட்டோம். ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருப்பது அந்த பஞ்சபூதங்களின் தன்மை தான். பஞ்சபூதங்கள் இல்லாம எதுவுமே, எந்த உயிரும் சரி, எந்த ஒரு ஜடப்பொருளும் சரி இருப்பது கிடையாது. ஒரு அணு இல்லாமல் இன்னொரு அணு இயங்க முடியாது. தனித்து இயங்க முடியாத ஒரு பஞ்சபூதங்களின் கூட்டு தான் இந்த மனித உருவு. இந்த மனித உருவானது பஞ்சபூதங்களின் கூட்டு. நிலம் வந்து பஞ்சபூதங்களான நிலம் வந்து உடல் சதை எலும்பாகவும், நீர் என்பது இரத்தமாகவும், நெருப்பு என்பது உடல் சூடாகவும், காற்று என்பது மூச்சு காற்றாகவும், விண் என்பது உயிராகவும் நம் உடலில் பஞ்சபூதங்களாக தெய்வீக விகிதாச்சாரியில் பிரிந்துள்ளது. அதுதான் மனித உடலாக நமக்கு தோற்றம் அளிக்கிறது. இது மூன்று ஒண்ணு இல்லைன்னா என்ன? தனித்தனியா ஒன்றும் நமக்கு இயங்காது. ஒண்ணு காற்று இல்லைன்னா நம்மளோட மூச்சு காற்று இருக்காது, நெருப்பு இல்லைன்னா உடல் சூடு இருக்காது. ஒவ்வொன்றும் இல்லை, எல்லாமே இருந்து ஒண்ணு இல்லாம 4 இல்லாம 5 இல்லாம இருந்தா என்ன? அந்த மனித உயிர் வந்திருக்கவே, உடலும் வந்திருக்காது. பஞ்சபூதங்களும் சரிவிகிதமா அமைந்ததுதான் இந்த உடல். ஒவ்வொரு உயிரும் படைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறு துரும்பில் இருந்தாலும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பது போல அந்த பஞ்சபூதங்கள் தான் துணிலும் உள்ளது, துரும்பிலும் உள்ளது. அதுதான் இறையாற்றல். அதுதான் அந்த பஞ்சபூதங்கள், தெய்வீக விகிதாச்சாரம் தான். இந்த தாய் தந்தை இருவரின் சேர்ந்து நாம் பிறந்துள்ளதான் அவர்களின் தன்மையை நம் உடலில் இருக்கும்
நம்ம ஆதிகாலம் முதற்கொண்டு உலகில் வாழ்ந்த உயிர்கள் அனைத்திலுமே அந்த தன்மைகள் தான் அப்படியே பதிவாக நாம் வந்துள்ளது. இப்போ ஒரு எறும்பில் உள்ள எறும்பில் உள்ள தன்மைகள் கூட நம் உடலில் வந்துள்ளது. காரணம் அது உயிரிலிருந்து நாம் வந்துள்ளோம். பரிணாம வளர்ச்சிப்படி நாம் மனித உருவு கொண்டு வந்துள்ளோம் என்பது அனைவரும் நாம் தெரிந்தது. இந்த மனிதனுக்கு மட்டும் மாறாத நம் மனம் என்ற அந்த சிந்திக்கும் திறன் அது மட்டும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மை மனிதனாக உயர்த்துக்க மனதுக்கு இதமான மனதுக்கு இதம் பிளஸ் மனிதன், அதுதான் மனிதன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த மனிதன் என்ன பண்றான்? அந்த 6வது அறிவை கொண்டுதான் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு என்ன தேவை? நம்ம உடல் உடல் நலமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முக்தி நிலைக்கு நாம் அடைய முடியும். இந்த உடல் அழியக்கூடியது. நம் உடலில் உள்ள இந்த உயிர் நம்மை விட்டு போய்விடும். இந்த உயிர் பிரியும் வரை என்ன பண்ணணும்? இந்த உடலை நம்ம பாதுகாத்து நம்ம எப்படி பாதுகாப்பது? அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். உடம்பால் அழியர் உயிரால் அழியர் என்பது போல நம் உடலுள் அந்த உடல் அழியக்கூடியது. அந்த அழியிற வரைக்கும் அந்த உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? ஏதாவது ஒரு பேங்க்ல கொண்டு போய் வச்சா உடல் பாதுகாப்பா இருக்குமா? இல்ல ரூம்லயே வீட்டுக்குள்ளேயே இருந்தா உடல் பாதுகாப்பா இருக்குமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த இறைநிலை கொடுத்த 6வது அறிவின் மனத்தின் கொண்டு யோசித்து பார்த்தால் நமக்கு நம்ம மனவளக்கலையில நம்முடைய சுவாமிஜி குருவானவர் நமக்கு அளித்த பயிற்சிகள் தான் அதற்கு நமக்கு உதவி செய்யும். உடற்பயிற்சி என்பதுதான் முக்கியமாக ஒரு காரணி. உடற்பயிற்சி செய் என்ற தலைப்புக்கு ஏற்ற போல நம்ம உடற்பயிற்சி செஞ்சேதான் ஆகணும். ஏன்னா மனவளக்கலை வந்தாச்சு. இதுதான் இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும், மனித வாழ்வு இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் கோவப்படணும், இவ்வளவுதான் ஆசைப்படணும், கவலைன்றது இருக்கவே இருக்காது, இருக்கக்கூடாது. நாம் யான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம யாருன்னு. சினிமா நம்ம என்ன பண்ணணும்? நம் குருவானவர்கள் வடிவமைத்து கொடுத்த பயிற்சிகளை நாம் சரிவர செய்தாலே நம் உடல் உள்ளமும் நன்மையாக இருக்கும். அதாவது சுவாமி சொல்றாங்க, அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே உட்கார்ந்து அப்படியே சைலண்டா இருந்துட்டே இருந்தா உடல் நல்லா இருக்குமா? உடம்பானது கொஞ்சமாவது அசையணுங்க. அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். இதற்கு 2மே பயிற்சி நமக்கு சுவாமிஜி நமக்கு குடுத்துட்டாங்க. அகத்தவம் மற்றும் அகத்தாய்வும் உடற்பயிற்சியும் நமக்கு சுவாமிஜி குடுத்துட்டாங்க. இந்த உடல் இயக்கம், மன இயக்கம் சேர்ந்து இருந்தாதான், சேர்ந்து ஒத்திசைவாக இயங்கினால் தான் மனித வாழ்வு முழுமை பெறும். இல்ல மனம் ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம் போனா மனித அது வாழ்க்கையே வாழ முடியாது. உடல் இயக்கம், மன இயக்கம் வேறு வேறாக இருந்தாலும் பிரச்சனைகள் தான் நமக்கு வரும். மகரிஷி அதுக்கு கொடுத்த அந்த அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு எளிய முறை உடற்பயிற்சி அதுக்கு நமக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த உடற்பயிற்சி நமக்கு அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க நம்முடைய சுவாமிஜி. நமக்கு கொடுத்த பொக்கிஷம்னே, மனவளக்கலை கொடுத்த பொக்கிஷம்னே நம்ம சொல்லலாம். வெறும் உடற்பயிற்சி மட்டுமே செஞ்சுட்டே இருந்தாலே போதுமா? அகத்தவும் செய்யணுமா? அகத்தாய்வும் செய்யணுமா? ஆமாங்க. உடற்பயிற்சி செய்ய செய்ய நம்ம அந்த அகத்தவும் அகத்தாய்வும் நமக்கு தானாவே அது வந்துவிடும். ஏன்னா உடற்பயிற்சி என்பதே ஒரு பெரிய தவம். சுவாமிஜி எப்படி கொடுத்துருக்காங்க? சும்மா சாதாரணமா சும்மா தலையாட்டு கையாட்டு அப்படிலாம் கொடுத்துடலைங்க. அழகா வடிவமைச்சு ஒவ்வொருத்துக்கும் எளிய முறை உடற்பயிற்சின்னு பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதோடைய பேர் வேணா எளிய முறை அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதோடைய பெனிஃபிட்ஸ், அதோடைய பயன்கள் என்ன நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு செல்லிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு உடற்பயிற்சிகள் அவை. கை தலை முதல் பாதம் வரை உள்ள அனைத்து செல்களும், அனைத்து நரம்புகளும், அனைத்து மையங்களும், அனைத்து உறுப்புகளும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி உடல் நலத்துடன் இருக்க அந்த உடற்பயிற்சி நமக்கு உதவி பெறும். இப்ப ஈயோட குணம், எறும்போட குணம், பாம்போட குணம், சிங்கத்தோட குணம் எல்லாம் நமக்கு எல்லாம் பதிவாக நமக்கு டிஎன்ஏல நமக்கு அப்படியே டிஎன்ஏ நமக்கு வந்திருக்குது. அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரையே மாற்றக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவை மகரிஷி நம்முடைய குருவான அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சிகள் சொல்லலாம். விலங்கின பதிவுகளை போக்கக்கூடிய முதல் திறன் அந்த உடற்பயிற்சிக்கு உண்டு என்பதை நாம் கண்டிப்பா நம்ம தைரியமாவே சொல்லலாம். சுவாமிஜி எல்லாம் அழகா வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடலை தேய்த்தல், உடலை அழுத்துதல், அக்கு பிரஷர், அதாவது உடலை தளர்த்துதல் என்று 9 வகையான பயிற்சிகளை நின்ற நிலை, அமர்ந்த நிலை, படுத்த நிலைன்னு 3 நிலையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. உடலை எப்படி வேணாலும் இயக்கலாம். இப்ப நம்ம மனவளக்கலை வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம கைகளை நம்ம பின்னி திருப்ப கூட முடியாது. இப்ப மனவளக்கலை பயிற்சிகள் ஒரு 6 மாசம் தொடர்ந்து செய்ய செய்ய நம்ம உடம்புல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்படும். அது நம்ம ஈஸியாவே நம்ம உணரலாம். ஃபர்ஸ்ட் அது. அப்புறம் நம்முடைய உடல்
இலகுவாக எங்குமே நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம், என்ன எவ்வளவு வேணாலும் செய்யலாம். நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஜீவகாந்தத்தை பெற்று அவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உணரலாம். உடலுக்கு என்ன முக்கியம்? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டங்களும் தான் நம் உடலின் இயக்கத்தை சரி செய்யக்கூடிய 1 காரணிகள். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இது 3ஐயும் எவ்வாறு சரியாக இயக்க முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த உடற்பயிற்சி செய்யும் போதே நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த உடற்பயிற்சி இன்னும் தவமா நினைச்சு செஞ்சா அந்த ரத்த ஓட்டத்தையுமே நம்ம உணர முடியும். ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு நம்ம வாங்குறோம், எந்த அளவுக்கு நம்ம ஜீவகாந்தம் நமக்கு உடம்புல இருக்கு அப்படின்னு நம்ம உணர முடியும். அதுவுமே ஒரு தவம் தாங்க. இப்ப ஒவ்வொரு தவம் ஆகினை தவம், துரிய தவம் எடுக்கிறோம். நம்ம இப்போ உடற்பயிற்சி செய்யும் போதே நம்ம ஒவ்வொரு தவம் செய்யக்கூடிய அந்த மையத்தை நம்ம டச் பண்ணிடுறோம். சுவாமிஜி நம்ம கொடுத்த பயிற்சிகள் என்ன? ஏதாவது ஒரு வகையில அந்த தவத்துக்குடைய அந்த மையங்களை நாம் நம் நாமே நம்ம டச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அதுவும் ஒரு தவமாகவே மாறிவிடுகிறது. நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது யோசிச்சு பாருங்களேன், நாளையிலேருந்து ஒவ்வொரு பயிற்சியிலும் என் தலை முதல் பாதம் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளினுடைய ஒவ்வொரு மையங்களும் நம்ம அந்த தெரியாமலே நம்ம இது தொட்டுடுறோம். ஏன்னா அந்த இடம் ஆகினை செய்யும் ஏதோ ஒரு பயிற்சியில் நம்ம கை விரல் அந்த இடத்துல படுது. துரியமும் நம்ம கைவிரல் ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஆற்றல் குவிக்கப்படுகிறது. உதாரணமா கைப்பயிற்சி செய்யும்போது நம்ம கையில மட்டும் அந்த கைப்பயிற்சினா கைக்குள்ள பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. இந்த கை மூலமா நமக்கு அந்த ஆற்றல் துரியம் வழியாக உடல் முழுவதும் ஜீவகாந்தம் பரவும். அப்ப நம்ம துரியதம் தானே பண்றோம் கைப்பயிற்சியில. இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் உணர்ந்ததே நான் சொல்றேன். இப்ப கைப்பயிற்சியில மூலம் நம்ம நம்ம ரத்த ஓட்டம் மேல போகுது அப்படின்னு நம்ம சுவாமிஜி நமக்கு குடுத்துருக்காங்க. பட் அதுல ஜீவகாந்தம் நமக்கு ரிசீவ் ஆகுது. வான்காந்தம் நமக்கு ரிசீவ் ஆகி ஜீவகாந்தமாக மாறுகிறது. அது துரியம் வழியாக நாம் வான்காந்தத்தை நாம் ஈர்த்துக் கொள்கிறோம். அது ஆண்டனாஸ் தான் அதெல்லாம். ஒரு சின்ன சின்ன ரிசீவர் தான் அது. நம்மளே ஒரு காந்தம் தான். அந்த கைப்பயிற்சி செய்யும்போது அந்த காந்தம் நமக்கு ரிசீவ் ஆகுறத நம்ம ஈஸியாவே அது உடற்பயிற்சி உணர்ந்து செய்தால் மட்டும். நம் டிவி பார்த்துட்டோ, இல்ல வேற ஏதாவது கவனத்துல செய்யும்போது, அந்த உடற்பயிற்சியுடைய அந்த தன்மைய நாம் உணர முடியாது. நம்ம ஜீவகாந்தத்த நம்ம உடலுக்கு என்ன நடக்குது? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஜீவகாந்த ஓட்டத்தை உணர வேண்டும் என்றால், உடற்பயிற்சியை உணர்ந்து செய்ய வேண்டும். உணர்ந்ததை உணர்த்தினேன். சுவாமிஜி நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, உணர்ந்ததை உணர்த்தினேன். உணர்ந்தத தான் நமக்கு உணர்த்தியிருக்காங்க சுவாமிஜி. யாரும் உணர்த்தினத நமக்கு சுவாமிஜி நமக்கு சொல்லல. ஸோ யாரோ சொன்னது கூட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இது இருக்கலாம், தீமை இருக்கலாம். பட் சுவாமிஜி அத உணர்ந்து தான் நமக்கு அத குடுத்துருக்காங்க. எந்த ஒரு பயிற்சியுமே சும்மா போன போக்குல நமக்கு குடுத்துடலங்க. எல்லா பயிற்சியுமே ஒரு 40, 50 வருஷம் அவருடைய உடலையே ஒரு ஆய்வுக்கூடமாக பயன்படுத்தி, இந்த உடல் பயிற்சி, இடைமறை உடல் பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு எல்லாத்தையுமே சீராக ஆராய்ந்து அதனுடைய என்னென்ன பயன்கள், உள்ளல என்ன நடக்குது எல்லாத்தையுமே ஆராய்ந்து தான் நமக்கு குடுத்துருக்காங்க. அகத்தவும் செய்யுது, அகத்தாய்வு செய்யுது. எல்லாமே ஒரு பரிசோதனை செய்து தான் நமக்கு அத குடுத்துருக்காங்க. பழத்த உரிச்சு குடுத்துட்டாங்க. நம்ம வந்து எடுத்து சாப்பிடணும். நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை காலையில சாதாரண சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க அதெல்லாம். சாதாரணமா காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். நம்ம எப்போதும் 8 மணிக்கு எழுந்துக்கிறது அது ஒரு வாழ்க்கையிலே ஒரு பகுதி கிடையாது. அப்படிலாம் இருந்தா ஒரு வாழவே நம்ம தகுதி இல்லாதவங்க தான். எழுந்துக்கணும்னா காலையில 4:30, 5 மணிக்கு எழுந்து, நம்ம உடம்பே ஒரு கிளாக் மாரி தாங்க. சிர்காடியல் ரிதம் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள உடம்புலே நமக்கு இயற்கையாவே சரி செய்தக்கூடிய சிர்காடியல் ரிதம்னு இயற்கையாகவே அது நமக்கு அமைந்துள்ளது. ஒவ்வொரு உறுப்பிலும் அந்த நம்ம கிளாக்கே பார்க்க தேவையில்ல. காலையில நமக்கு பசிக்குதா? டான்னு பசிக்குதா? மணி 8. காலையில நம்ம எழுந்துக்கிறோமா? மணி 4:30. அதுதான் சிர்காடியல் ரிதம். ரிதமிக்கா அது வேலை செய்யும் கரெக்ட்டா. இப்போ வெளியில ஒரு நாய் இருக்குது. அதுக்கு நீங்க இன்னைக்கு நைட் 8 மணிக்கு சாப்பாடு வச்சீங்கன்னா, நாளைக்கு நைட்டு 7:55க்குலாம் இங்க வந்து நிக்கும் பாருங்க. அதுதான் இயற்கை கொடுத்த அந்த ஒரு கிளாக் அது. அது என்ன கிளாக் பார்த்துட்டா வருது? ஸ்மார்ட் வாட்ச் கையில ஒட்டியிருக்கா என்ன? ஆப்பிள் வாட்ச், ஐஃபோன் அத கையில வச்சிருக்கா என்ன? இல்ல யார்கிட்டயாவது டைம் கேட்டுட்டு வருதா என்ன? அந்த சிர்காடியல் ரிதம் இயற்கையான இந்த ஒரு கடிகாரம் தான். அது எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆட்டோமேட்டிக்கா அது இன்பில்ட்டாவே இருக்குங்க. ஒவ்வொரு உறுப்பிலும் அதனுடைய வேலையை அந்தந்த டைமுக்கு கரெக்ட்டா செய்து கொண்டே இருக்கும். இப்ப நம்ம காலையில எந்திரிக்கிறோமோ, அது அது பழக்கப்படுத்தணும். பயிற்சி தான்.
பயிற்சிகள் எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்றோமோ, அந்த பயிற்சி அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணாதான், இதில் நமக்கு தேர்ச்சி கிடைக்கும். அது நம்ம எப்போதும் நம்ம மனவளக்கலையே சொல்றது தான் அது. தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அப்பதான் நமக்கு தேர்ச்சி கிடைக்கும். காலையில எழுந்ததுலேருந்து, நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த கிளாக் வந்து இம்மி பிசகாம கரெக்ட்டா வேலை செய்யுங்க. இப்ப நீங்க 4:30 மணிக்கு ஒரு 1 வீக் எழுந்துட்டீங்கன்னா, அடுத்த வாரம் நீங்க நல்லா தூங்கணும்னு நெனச்சா கூட, அந்த 4:30 மணிக்கு நம்ம தூங்க மாட்டோம். 4:30க்கு ஷார்ப்பா நம்ம எழுந்துருவோம். எழுந்து என்ன பண்ணுவோம்? நம்ம சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளை முயற்சி செய்து, பயிற்சி செஞ்சுகிட்டே இருக்கணும். அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுறோம் அப்படின்னா இருந்தா, அது வந்து எஸ்கேபிசம். அதுல வந்து எந்த ஒரு நமக்கு முதல்ல நம்முடைய உடம்ப நாம கவனிச்சுக்கணும். நம்ம வேற யாரு கவனிப்பாங்க சொல்லுங்க? இப்ப நம்ம ஒரு வீடு கட்டினா நம்ம தான் அத மெயின்டெயின் பண்ணணும். நம்ம தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறோம். ஸோ நம்முடைய உடம்புன்றது முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த உடம்பு இருந்தா தான், உடல் நலத்துடன் இருந்தால் தான், கடைசி காலம் வரைக்கும் நம்முடைய வேலையே நாமே செய்து கொள்ளும் திறன் நமக்கு கிடைக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா கையில காசு வச்சு ஊர் சுத்திட்டே இருந்தா உடம்பு சரியாயிடுமா? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா டேஸ்ட்டா, ஸ்வீட்டு எல்லாமே சாப்பிட்டு இருந்தா உடல் சரியா இருக்குமா? அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் காலையில எழுந்துக்கணும், இந்த பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஒரு நமக்கு நாமே ஒரு ரூல்ஸ் நம்ம. அது வந்து ஒரு இனிமையான ஒரு ரூல்ன்னு சொல்லலாம். ஒரு சுகமான சுமைன்னு சொல்றாங்கல்ல, அதுதாங்க. அந்த அந்த வாழ்க்கைய நம்ம வகுத்து கொண்டாலே உடற்பயிற்சி கண்டிப்பா செஞ்சே ஆகணும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். டெய்லி தினமும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அத நம்ம தள்ளி போட்டோம்னா, அந்த ஒரு நாள்ல அந்த 1 மினிட் நம்முடைய வாழ்நாள்ல நம்ம குறையுது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதுபோல ஒவ்வொரு பயிற்சியுமே அதான். சரி உடற்பயிற்சி செஞ்சுட்டு அகத்தாம் செய்ய வேணாமா அப்படின்னு கிடையாது. எல்லாமே நம்ம சரியா செய்யணும். நம்ம தான் அந்த சிற்காடியல் விதத்தை நாம் செட் பண்ணிக்கணும். காலையில எழுந்ததும் சரி, காலையில உணவு பசிக்குதா? 8 மணிக்கு பசிக்குதா? ஓகே. அது சிற்காலையிலும் சரியா வேலை செய்யுது. பசிக்கும் திறன், உடல் அசைவுகள் எல்லாமே அந்த ரித்தமிக்கா இருக்கு பாருங்க. உடல் அசைவுகள், இதய துடிப்பெல்லாம் அதிர்ஷ்ட துடிக்குதா இல்ல, அது ஒரு ரித்தமிக்கா இருக்கு பாருங்க. மூச்சுக்காற்று அதுவும் ஒரு ரித்தமிக்கா இருக்கு. நம்ம கொஞ்சம் மூச்சு வாங்குனா, வேகமா நடந்தா நம்முடைய செயல்களை பொறுத்து அந்த மூச்சுக்காற்று அந்த இது வேகப்படும். அப்ப நுரையீரல் இயக்கம். ஒவ்வொரு உறுப்போட இயக்கமும் அப்படிதாங்க. ரத்த ஓட்டம் எவ்வளோ சீரா இருக்கு. உணவு செரிமானம் அது தானா நடக்குது. நரம்புகளின் இயக்கம், அந்த ரத்த ஓட்டத்தை கடத்துறது. ஒவ்வொரு அந்த இயக்கத்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது. அப்புறம் ஆக்ஸிஜன் பரிமாற்றம், உடல் உறுப்புகளின் இயக்கம், உடல் கழிவுகள் வெளியேற்றம், அந்த எலும்புகள் உருவாக்கம், செல்கள் நமக்கு புதுப்பித்தல், பழைய செல்கள் அழித்தல், தலைமுதல் பாதம் வரை என்னென்ன இயக்கம் நடக்குதோ அந்த சிற்கால ரிதம் அதை கவனித்துக் கொண்டே இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணியிருக்குது. நாம தான் அத வந்து உணர்றது கிடையாது. அத உணராம நம்ம என்ன பண்றோம், நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாத்திட்டு, நம்ம குழந்தைகளுக்கும் அத செய்ய குடுக்கறது கிடையாது. குழந்தைங்க என்ன பண்றாங்க, லேட்டா எழுந்துக்கிறாங்க, லேட்டா தூங்குறாங்க, எங்க எங்க போறாங்களோ அங்க சாப்பிடுறாங்க. ஸோ அந்த பழக்கத்தை நம்ம குழந்தைகள்ட்டே நம்ம ஆரம்பிக்கணும். சரியான ஒரு உணவு, சுவாமிஜி கொடுத்த 5 நலவு முறை, பிளஸ் நம்முடைய உடற்பயிற்சி எல்லாத்தையும் சரியா செய்யணும் அப்படின்னு இப்பயே சொல்லிக் குடுத்தா அந்த உடல் உடல் வந்து நலமாக இருக்கும். உடற்பயிற்சியில விலங்கின பதிவுகள் முக்கியமா அது கோவப்படுறது. அப்படி எண்ணங்கள் உருவாகிக் கொண்டே தான் இருக்கும். எல்லாமே எண்ணங்களின் அடுத்தடுத்த நிலைதான். எண்ணம், சினம், ஆசை எல்லாமே ஒவ்வொரு எண்ணத்தின் அடுத்தடுத்த நிலைதான். இப்போ உடற்பயிற்சி செய்ய செய்ய நம்ம உடற்பயிற்சி செய்யாம நம்ம என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்துருப்போம். சும்மா உட்கார்ந்துருப்போம். அந்த டைம்ல வேற வீட்ல வேற ஏதாவது பிரச்சனை நடக்கும். இந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நம்ம உடற்பயிற்சி நம்ம சைலன்ட்டா பண்ணிட்டே இருந்தா, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அது எஸ்கேபிசம் இல்லாம நம்முடைய உடலுக்கும் அது ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும். ஒரே ஒரு இது ஒண்ணு, டூ ஆர் டூ நாட், தேர் இஸ் நோ ட்ரை அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிக்ட்டா நம்ம ஒரு ரூல் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் அத பதிவு பண்ணிட்டே இருக்கணும். செய் அல்லது செத்து மடின்றாங்கல்ல, அதேதானங்க. இது செய் இல்லன்னா செய்ய வேணாம். செய்யாம விட்டுறது நல்லது. ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யலனா கூட அவங்களுக்கு கெடுதல் செய்யாம இருக்கணும் அப்படின்னு அதே தான் நம்ம உடலுக்கும். நம்ம உடலுக்கு நல்லது செய்றோமோ இல்லையோ, கெடுதல் செய்யாம இருக்கணும். அதாவது ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அது அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் சொல்றாங்கல்ல, அதேபோல உடலை சரி நம்ம அசைஞ்சா நம்ம உடம்பு வலிக்கும். நடந்தா நம்ம உடம்பு டயர்ட் ஆயிடும் அப்படின்னு நம்ம மைண்டே நம்ம செட் பண்ணிக்கிறது. ஸோ அது மைண்ட நம்ம பழக்கப்படுத்த நம்ம என்ன சொல்றோமோ, அதுதான் அது வந்து அதுவே சோம்பேறி ஆயிடும். நம்ம மனதை பழக்கப்படுத்தி உடற்பயிற்சி செய்யும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டால், நம்ம யார் நினைச்சாலும் அந்த உடற்பயிற்சி செய்றத நிறுத்தவே முடியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். அதேபோல இந்த உடலில் உள்ள சிர்காடியல் ரிதம் அதோடைய வேலையை சரியாக
செய்யும். செய்யும்போது என்ன ஆகும்? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாமே சரியாக, சீராக அமைந்து நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சரியாக இருக்கும். இது என்ன ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் எல்லாமே சரியாகும். உதாரணத்துக்கு நம்முடைய பெண்களுக்கு முக்கியமா இந்த மார்பக புற்றுநோய், முக்கியமா இப்ப நெறைய நமக்கு வருது. இந்த சுகர் பேஷண்ட்ஸ் நெறைய இருக்காங்க. கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பை கட்டி எல்லாமே நம்ம உடற்பயிற்சியில் தீருமான்னு கேட்டா கண்டிப்பா தீரும். அது அதோட தாக்கத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாம். இப்ப டாக்டர்ட்ட நம்ம 40 வயசுலயே போறோம் அப்டின்னா, உடற்பயிற்சிய நம்ம 8 வயசு, 10 வயசுலயே தொடங்கிட்டா, குழந்தைங்கள பழக்கிட்டா, அவங்க டாக்டர் 70 வயசுக்கு போவாங்க. அதுதாங்க நம்மளோட உடற்பயிற்சியோட தன்மை. அதாவது அதிக பாதிப்பு ஏற்படாது. இப்போ ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு 10 இன்ச்சுக்கு ஆப்ரேட் பண்றாங்க அப்டின்னா, அந்த ஆப்பரேஷன் இல்லாம இருக்கும். இதயத்துல நம்ம இதய கோளாறு வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பிபி வராது, சுகர் வராது. இந்த முக்கியமான அந்த ஒரு உடல் பதிவுகள் உள்ள அந்த வியாதிகள் நமக்கு வராமல் இருக்கும். பதிவுகள் மூலமே ஒரு வியாதிகள் வரும். அது நமக்கு பதிவுகள் மூலம் இந்த உடற்பயிற்சி செய்ய செய்ய அந்த வியாதிகளின் தன்மை, வலி, நோய், மரணம் என்ற ஒரு மரணமிலா பெருவாழ்வு இல்ல அப்டின்னா கூட, ஒரு நோயற்ற வாழ்வு நம்மால் வாழ முடியும். இந்த உடற்பயிற்சி அதுக்கு நமக்கு சரியாக உதவி செய்யும். எனவே உடற்பயிற்சி செய்யாமல் ஒரு நாள் கூட நம்ம இருக்கவே கூடாது. உடற்பயிற்சி செய்யாம இருந்தா நமக்கு ஏதோ ஒரு மிஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணி இந்த உடற்பயிற்சிய நாம் செய்யணும். சுவாமிஜி என்ன இந்த மகராசனம்லாம் அப்படி ஒரு அருமையான ஒரு பயிற்சி. சும்மாலாம் கொடுத்துட்டு போலங்க. அ சும்மா போயிட்டுருக்கும்போது அவரு எப்போதுமே ஒரு ஆராய்ச்சியிலேயே இருப்பாராம். அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்து என்ன பயிற்சி செய்யலாம்? என்ன பயிற்சி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு சிந்தனையிலே இருக்கும்போது, போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொதி சுமக்கும் கழுத வந்து இப்ப என்ன பண்ணுச்சாம், அந்த பொதிய இறக்கி வச்சுச்சு. கீழ படுத்து, மல்லாக்க படுத்து, கை கால அசைச்சுதாம். அப்பதான் சுவாமிஜி யோசிச்சாங்களாம். ஓ! இந்த கழுதை வந்து பொதி சுமக்கும்போது அதுக்கு முதுகுவலி அதிகமா ஏற்பட்டிருக்கு. ஸோ, அதனால மல்லாக்க படுத்து அவருடைய முதுகுவலியை சரி செய்து கொள்ளும் விதமாக கை, கால்களை இடது பக்கம், வலது பக்கம் அசைத்து, முன்னும் பின்னும் அசைத்து சரி செய்து கொள்கிறது. அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அத மைண்ட்ல இது பண்ணிட்டு, அதே பயிற்சிய உடனே செஞ்சு பார்த்துருக்காங்க சுவாமிஜி. நம்மாலும் செய்வோமா? சங்கோஜப்பட்டுட்டு, கூச்சப்பட்டுட்டு செய்ய மாட்டோம். அதுதாங்க உண்மை. இதனால இந்த செயல் செய்தா, நமக்கு நன்மை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சுவாமிஜி எப்படி கிடையாது. இந்த செயல் இந்த பயிற்சி செஞ்சா, சொல்லிக் குடுத்தா, மக்களுக்கு உலக மனித குலத்துக்கு நன்மை பயக்குமா என்று ஒவ்வொரு பயிற்சியும் ஆராய்ச்சி செய்து, அதனுடைய பலனை எந்த விதமாக இருக்கு என்று அனுபவித்து தான் நம்முடைய பயிற்சிகள நமக்கு சுவாமிஜி வடிவமைத்து கு குடுத்துருக்காங்க. இப்ப கைப்பயிற்சின்னு சாதாரண கைப்பயிற்சி நம்ம சொல்றோம். அது சுழற்றும்போது சரி 40 சுழற்சிகள் நம்ம சுழற்றணும்னு சொல்றோம். கைப்பயிற்சியில. அதுல என்னென்ன ஆகும்? ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் எல்லா சுவாமிஜி கொடுத்த 9 வகையான பயிற்சி எல்லாமே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் சக்தி ஓட்டம், அதாவது ஜீவகாந்த ஓட்டம் எல்லாமே சீராக அமையும். நமக்கு நெறைய நெறைய பிரச்சனைகள் உறக்கமின்மை, அம் அ மலச்சிக்கல், அம் கை, கால் மரத்து போறது, அங்கங்க கிராம்ப் சொல்றாங்கல்ல பிடிக்கிறது, சதைப்பிடிப்பு, மூச்சு பிடிப்பு, மூச்சு திணறல், நுரையீரல் அதாவது சுவாசம் சரியா இல்லாம, அது அடுக்கு தும்மல். எனக்கு வந்து நான் உணர்ந்திருக்கேன். எனக்கு அந்த தும்மல் பிரச்சனை நெறையா இருந்தது. தும்மிட்டே இருப்பேன். சளி புடிச்சிட்டே இருக்கும். எனக்கு இப்ப அந்த பிரச்சனை சுத்தமா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. இருக்கும். அப்பப்ப இருக்கும். கோல்டு இருக்கும். பட் முன்ன இருந்த அளவுக்கு எனக்கு அந்த பிரச்சனைகள் கிடையாது. காரணம் நம்முடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளை நாம் செய்ய செய்ய தான் ஒவ்வொரு பலனும் நாம் உணர தான் இன்னும் அந்த பயிற்சிய நம்ம மேல செய்வோம். ஓ! நமக்கு இது இவ்வளோ பெனிஃபிட் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் ஒரு செல்ஃபிஷ்ஷா இருந்தா கூட, பட் அது சரியான ஒரு முயற்சி தான் அது. இது நம்ம மட்டும் அந்த பயிற்சிய கத்துக்கிட்டு, நம்ம மட்டும் அந்த பலன அனுபவிக்காம, சுவாமிஜி குடுத்த மாரி உலகத்துக்கே உலகம் முழுவதும் இந்த ஒரு எளிய முறை உடற்பயிற்சி, அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு எல்லாமே கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் சுவாமிஜியோட கனவு. அப்பதான் உலக அமைதின்றது நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இப்ப எவ்ளோ பிரச்சனைகள் வருது. எவ்ளோ காரணம் என்ன? அதுக்கு என்ன தன்முனைப்பு தான். இந்த தன்முனைப்பு, அருகுண சீரமைப்பு இல்லாதது தான். தன்முனைப்புன்றது எழுந்ததுனால தான் இவ்ளோ பிரச்சனைகள். உலகத்துல அவ்வளோ பிரபலங்கள், அவ்வளோ பிரச்சனைகள்ல இன்னைக்கு டேட் இந்த செகண்ட் வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் எழ காரணம் என்ன? அருகுண சீரமைப்பு இல்லாதது, விலங்கின பதிவுகளின் தாக்கம் அதிகமாக இருந்தது தான் காரணம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா 100% போக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஆற்றல்
நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளுக்கு உண்டு என்பதை நாம் கண்டிப்பாக நாம் கூறலாம். எனவே நாம் மனவளக்கலை பயிற்சிகளை நாமும் செய்து அதை உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்து நம்முடைய குருவின் கனவினை, உலக அமைதியை நாம் நிலைநாட்டுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கம்மா. மனித வாழ்க்கை வந்து